பெரியார் என்ன உங்களுக்கு தான் சுத்தமா? நீங்க என்ன பெரியார சொந்தம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 உயிர்களை பலி வாங்கிய துஷ்ட சக்தி. ஆனா அவங்களே தூய சக்தின்னு சொல்லிப்பாங்க. தூய சக்தியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். துக்ளக் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1967ல திமுக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப கஞ்சட்டமா இருக்கு. எவனுமே பிராமணர்கள் காலில் விழமாட்டான். அது இந்து தர்மத்தின் கோட்பாடு அல்லவா, போகடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் RSSல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போல பல விஷயங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மதிக்கிறதுக்கு சாதாரணமா மதிச்சா போதும், கை கொடுக்கலாம். காலில் விழுந்து அந்த சாதிய கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பதை நிறுத்தி இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியாரை கொண்டாட வேண்டும். அதுதான் தூக்கி பிடிக்குது. அதை தாண்டி அங்கிருந்து இழுத்துட்டு வந்து எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டம் போட்டு மக்களை சமநிலைப்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவரு அதெல்லாம் பேச மாட்டாருங்க. களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் பேசுவாரு. பிஜேபின்னு வார்த்தை சொல்ல மாட்டாரு, அதிமுகன்னு வார்த்தை சொல்ல மாட்டாரு, முக்கியமா பிஜேபின்னு சொல்லவே மாட்டாரு. ஏன் காரணம் என்ன? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டுல அரசியல் ஏதோ ஒரு மாநிலத்துல யார் அரசியல் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட இங்க ஒன்றிய அரசை பத்தி பேசாமலே ஒருத்தவங்க அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு பேர் களத்துல இருக்கவங்க தான் பேசுவோம். அப்படி கிடையாது, பயம்.